அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் லோக்பிரியா கோபிநாத் படோலி விமான நிலைய புதிய முனையத்தை பிரதமர் திறந்து வைத்தார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் பாராசூட் சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்களின் போதெல்லாம் இந்தியாவின் நலன்கள் மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்களை காங்கிரஸ் எம்பி ராகுல் சந்தித்து சதி செய்கிறார் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. 2026 தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக தவிக தலைவர் விஜய், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், புசியா ஆனந்த், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். கோவை மதுக்கரையில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான எச்சரிக்கை அமைப்பு மூலமாக கடந்த 2 ஆண்டுகளில் யானைகள் எதுவும் ரயிலில் அடிபட்டு இறக்கவில்லை என வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி நீண்ட இடைவெளிக்கு பின் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கிறார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான போட்டியில் டெல்லி அணிக்காக விளையாட உள்ளார்.